ஹலோ கைஸ், நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ப்ளூ லாக் சீசன் 2 உடைய எபிசோட் 14 தான். அதாவது இந்த சீரிஸோட செகண்ட் சீசனில் லாஸ்ட் எபிசோட். இதோட சீசன் 3 கன்ஃபார்மாக வருமானதுலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் என்னுடைய எக்ஸ்பிளேஷனில். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் எல்லாமே உங்களுக்காக பொறுமையாக பண்ணி என்னோட பெஸ்ட்டை கொடுத்து பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக ப்ளூ லாக்கோடைய சீசன் 2க்கு ரேட்டிங் கொடுத்துட்டு போயிடுங்க. கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா கண்டிப்பாக நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இல்லை பல காரணங்கள் இதுக்குன்னு தனியாக இருக்கு. அதனால கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புறேன். முடிஞ்சளவுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் போட்டு கூடவே ஃபைனலாக கமெண்ட்ல ஃபுட்பால் இமேஜ் போட்டு போயிடுங்க. அது கூட ரேட்டிங்காக இருக்கட்டும். சரி வாங்க நம்ம கதை போலாமா. ரெண்டும் ரொம்பவும் கடுப்பா இருக்கான். நான் விட மாட்டேன். என் அண்ணனை பழி வாங்குறது மட்டும் நிறுத்த மாட்டேன். இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. அதோட எல்லாம் முடிய போகுது. ஃபைனல் கவுண்டர் அட்டாக் இப்ப ஆரம்பிக்க போகுது. ஆல்ரெடி கேம் இப்ப கவுண்டர் கொடுக்கிறது மூலியமா முடிய போகுது. யார் இதுல ஜெயிக்க போறா? எங்க போனா சரியா இருக்கும்? ரூட்டை கண்டுபிடிக்கணும். அப்புறம் இன்னும் அந்த பால் வந்து வாங்க. ரென் என்னடா பண்ற? ஆஹா, ரொம்ப ரேம்பேஜ் மோடு போயிட்டோம் போலியே அப்படின்னு 3 பேர் ஷாக்காக. ரென்னாது ரென்னு கோவத்தோட நான் ரிவெஞ்ச் எடுக்கணும். என் பிரதரை விட மாட்டேன். எவ்வளவு தெரியும் தான் இப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு அவன் வெறி கொண்டு பால் எடுத்துன்னு வரத பார்த்துட்டு அவங்க அண்ணனும் ஷாக் ஆயிட்டு பாக்குறான். எல்லாரையும் கொண்டுட்டு வேண்டா, என் கிட்ட பால் எடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல அதோடைய இசாகி கிட்ட போக, டேய் பால பாஸ் பண்றான், என்னடா பண்ணிருக்க? ரெண்டும் அதெல்லாம் கேட்காம அந்த பால் அவன் பாட்டு எடுத்துன்னு போறான். என்ன பண்றான் இவன்? என்ன தடுக்க எவனாச்சும் வந்தீங்க கொண்டுட வேண்டாம். உன்னோட வெப்பன் ஸ்பீடு தான் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி அவன் விளாடுறான். ரெண்டு வேற லெவலா உங்க எல்லாரையும் கிராஷ் பண்ணுவேன், என்னை எவனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு பால நோத்தி ஏத்துன்னு போக அவன் நிமிஷம் பதட்டமாயிடும். எப்படி இவனுடைய ஸ்பீடுக்கு என்னால ஈடு கொடுக்க முடியல? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன், நான் எப்படி பண்ணுவேன்? ஹீரோவும் என்னடா இவனுக்கு ஆச்சு? ரெண்டு ஏன் இப்படி நடத்துற? அதுக்கப்புறம் ரெண்டும் அந்த புத்தா கிட்ட போக, உன்னோட நெக்ஸ்ட் மூவ் எனக்கு நல்லாவே தெரியும், அங்கே நில்லு. இவனுடைய அட்டாக் ஃபீல்டு பிளாண்ட் மார்க், இவனோட வெப்பன் ஸ்லிப்லிங். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ரெண்டு பால் பாஸ் பண்ணு. இசாக்கி என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சு எனக்கு பால் பாஸ் பண்ணு, இல்ல நான் கொண்டுடுவேன். என்னையவன் அமைதியான முறையில என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கான். என்னோட ஸ்டைலையும் தெரிஞ்சு வச்சிருக்கனால என்னால தடுக்க முடியாது போய். அதுக்கப்புறம் திரும்ப ஹீரோவும் அந்த பால் அவனுக்கே பாஸ் பண்ண, அவனும் ஃபாஸ்ட்ல ஈஸியா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவனு திரும்ப பார்க்க ரெண்டும் பின்னாடி கை வச்சுட்டு தடுத்துறான். பெஸ்டர் ஒண்ணு விட மாட்டான்டா, எங்க கிட்ட இந்த பால் எடுத்துன்னு போலான்னு பாக்குறியா அப்படின்னு நம்ம டிஃபெண்டரும் ரெடியா இருக்கான். 3வது ஆள் இந்த முட்டாளுக்கு தன்னுடைய பிசிக்கல் பவர் தான் இன்ஜினே. இவனை கொல்லுவேன். இவன மாதிரியான ஆட்கள் தோக்கடிக்கும் போது தான் என்னோட ஃபேவரட்டா மாறாங்க. என்னடா பால் எனக்கு எதிராக அனுப்புறான். அதுக்கப்புறம் அவனுடைய ஸ்ட்ரென்த் பயன்படுத்தி தடுக்கலான்னு பாக்க ரெண்டும் அவனையே தள்ளி விடுறான். அவனுடைய கிராவிட்டியை உடைச்சு எப்படி இவனால எனக்கு கிரஷ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அதோட அவனுக்கு கீழே விட. அங்க பாத்தீங்களா விட் ஸ்டைல், அது இது ஃபவுலுக்கான அர்த்தமே கிடையாது. ரெண்டு வந்து முக்கியமான டெக்னிக்கை பயன்படுத்தி அங்க எல்லாரும் தோக்கடிச்சு முன்னோக்கி வராரு. அவனோட டீமேட்டே பார்த்து ஷாக்கா வருங்க. உண்மையிலே ரென்னாது ஈகோ இஷ்டம். ஃபைனலா ரெண்டு அவனுடைய அவேக்னிங் பண்ணிட்டான். இப்ப அவனுடைய டேலண்ட் வச்சு மொத்த பிளேயருடைய வெப்பன்ஸை தெரிஞ்சுக்கின்னு ஒவ்வொருத்தர கிரஷ் பண்ண போறான். இதுதான் இட்டோஷி ரென்னுடைய ஃப்ளோ. ஹீரோவும் பக்கத்திலே போக ரென் என்ன பார்க்க மாட்டான். இப்ப எப்படி இட்டோஷி ஐக்குன்னு இருந்த ஃப்ளோவை பார்த்தோமோ அதே மாதிரி கண்டிப்பா இதுதான் ரென்னுக்கானதா இருக்கணும். ஐக்குவும் வாடா இதுதான் உன்னோட ஈகோவா? அதை என்னால தடுக்க முடியும். ஜீனியஸோட லிட்டில் பிரதர் நோர்தனா எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ணுவேன். கொல்லணும், கோல் போடணும், கொல்லணும். இன்னும் எனக்கு 28 மீட்டர் முன்னாடி தான் இருக்கும். கண்டிப்பா இவனுக்கு கோல் போட விடக்கூடாது. இவன் மட்டும் என்ன தாண்டி போயிட்டான், கோல் போட்டு எல்லாமே முடிஞ்சிடும். எனக்கு இன்டர்நெட் டேட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி இவன் பண்ண ஒவ்வொருத்தரோட மூவ்மெண்ட் கிட்டியும் ஸ்பீடு, சிப்ளிங், கிராவிட்டியை பிளாக் பண்றது எல்லாமே தெரியும். உன்னோட பிளேயிங் ஸ்டைல நான் மாத்துறேன். உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐக்கு ரெடியா இருக்கு. ரென்னு கொடுத்த ஒரே ஒரு மூவ்மெண்ட்னால அவனை சரியா கூட கணிக்க முடியல. உண்மையாவா? இப்படி அவனை என்னால கணிக்க முடியாம போயிடுச்சு. பீட் பண்ண முடியாது போலியா அப்படின்னு அவனை யோசிச்சுட்டு இருக்கு. ஷிடோ அந்த டைம் வந்து அவனோட கையை வச்சு தடுக்கிறான். லக்கி ரெயின் பால் எடுத்துட்டு போக முடியாதுவா? என்ன மாதிரி அவனோட ஃப்ளோவை வெளிக்கொண்டு வந்துட்டியா? ஸ்டார்டிங்ல பேசுற மாதிரி ஒருத்தர் இப்போ மோதிக்குமா? ஷுடோ நீ வேற லெவலில் ஐக்கும் சொல்ல. இவன் பண்ற இந்த டேக்கல்னால என்னால அவனோட மூவ்மெண்ட்டை ஒரு 50% கண்டுபிடிக்க முடியுது. கண்டிப்பா வின்னிங் ரேட் இவ்வளவு இருக்கிறதுனால தடுத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போக இசாக்கி பின்னாடி வர ரென் எனக்கு அனுப்பு. முட்டாளே எதுக்குடா இங்க வரன்னு சொல்லிட்டு ஷிடோயும் கடுப்பாவே பாஸ் பண்ண போறான். ஆனா ரென்னும் இசாக்கி என்ன மன்னிச்சிடு, உனக்கெல்லாம் என்னுடைய பால் அனுப்ப முடியாது, என்னாலேயே இவங்களை சமாளிக்க முடியும், நீ தொலாவ மட்டும் இரு, கொல்லுவேன் அப்படி நீ இப்போ ஐக்கியோட பவரியா கணிக்க. இசாக்கியும் ரென்னே எனக்கு கொடுத்துடா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கேட்க வார்னிங் சவுண்ட்ல இருக்கான். கண்டிப்பா ஐக்குவும் அவனை போய் தடுக்க போறான். பால் பாஸ் பண்ண அடுத்த நிமிஷமா ஐக்கும் தடுக்கலான்னு போக அந்த பால் ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டு ஐக்கு பார்த்து ஒரு கட்டத்துல ஷாக் ஆயிடும். எப்படி அவன் தடுத்தான்? இருந்தாலும் நான் விட மாட்டேன், என் அழிக்க எவனாலே முடியாது, அழிப்பண்டா கொல்லுவண்டா. இப்ப என்ன கொல்றா? இந்த கண்ட்ரிலேயே நான் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கரா இருக்கணும் சாவிடன்னு சொல்லிட்டு ரென்னு சொல்ல அவன் கொடுத்த ஒரே ஒரு ஷூட்ல ஐகோட கால்ல அந்த பால் டச் ஆயிட்டு பின்னாடி கோல் போஸ்ட்டுக்கு போக பட் ஆனா கோல் கீப்பர் தடுத்துறான். 1 நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுது. என்னது எப்படி அவன் தடுத்தான்? எல்லாருமே 1 நிமிஷம் அதிர்ச்சியாவே எட்டோசி சாயி இப்பதான் நிம்மதியாகிறான். அதோட பால் அவன் கிட்ட போக இன்னமும் நமக்கு டைம் இருக்கு, எழுந்து வாங்க எல்லாரும். அப்புறமா எல்லாரும் உற்சாகமா வராங்க. இன்னும் 1 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஜப்பான் அப்படின்னு மக்களும் கத்திட்டு இருக்க. 1 மினிட் இன்னும் அடிஷனல் டைம் கொடுத்துருக்காங்க. எட்டோசி சாய்க்கான பாலா இருக்குமா? அவர் எப்படி விளையாட போறாரு? அதுக்கப்புறம் அந்த பால் அவனும் இசாக்கி கிட்ட எடுத்து போக இசாக்கி 1 நிமிஷம் அதிர்ச்சியாவே அவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு பால் அவன் முன்னோக்கி வர அவனும் சேர்ந்து தடுக்கிறதுல அவங்க கிட்ட பால் எடுத்து போக நாகியோ நான் இங்க வந்துட்டேன், நான் தடுத்துறேன். அதுக்கப்புறம் நாகி கிட்ட அந்த பால் எடுத்து போக அட்டடா விட்டுட்டேன், நான் இதை பாத்துக்கிறேன், எல்லாரும் பேக்கப் நில்லுங்க அப்படின்னு காரசு ரெடியா இருக்கு. விட்டுறாதீங்களா, இது நமக்கான கோல், 1 நிமிஷம் நமக்கு முக்கியமானது, நல்லா புரிஞ்சு சொல்லிட்டு எல்லாரும் தயாரா இருக்கு. இசாக்கியும் பாக்குறான். அவ்வளவுதான் எங்க கதை முடிஞ்சுதான். ரெண்டும் அதுக்கப்புறம் சாய் கிட்ட போக நான் உன்னை கொல்லுவேன், கிரஷ் பண்ணுவேன். அப்ப எட்டோசி சாய் எதிர்க்க நிக்கிறான். அப்பனா பிரதர் இப்ப காட்டினதான் உன்னோட லிமிட்டா? கோல் போறதுல நீ ஃபெயில் ஆயிட்டியே, வாய மூடுறா, என்ன நினைச்சு
வச்சு நீ பேசுற? யார் நீ முதல்ல? என்ன நீ இப்படி சொல்லிட்ட? ஒரு நல்ல பையனோட வீட்டுல எவ்வளவு சமத்து பொலியாடி இருந்த, பட் ஆனா இப்போ இப்படி பேசுற. ஒரு நாள் கோல் போட முடியாது, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன். பேசுறத நிறுத்துடா. நான் ஒன்னும் ஃபெயில் ஆனவன் கிடையாது. ஒன்னு மாதிரி எனக்கு குப்பை அண்ணால எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரியும் இப்போதைக்கு நான் உனக்கு தேவையில்லை தரேன்னு. ஆனா இந்த வேர்ல்டுல சாக்கர் விளையாட உனக்கு தகுதி இல்லை. அதுக்கு எந்த விதமான எஸ்கியூஸ் நீ சொல்லவே கூடாது. அப்படி நான் சொன்ன அடுத்த நிமிஷமே அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். நீ விளையாடி என்ன பயன்படுத்திக்காத தம்பி. ஃபைனலி எல்லாம் புரிஞ்சிருப்பேன். நான் ஒன்ன விட்டு பிரிஞ்சதோ இன்னமும் வேர்ல்டோட டாப் பிளேயரா மாற முடியும். விட மாட்டேன், என் அண்ணனை விட மாட்டேன். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவன் தடுப்பான். இட்டோஷி சாய், என்னால நம்ப முடியும். நான் இங்க ஈகோயிஷ் ரெண்டாதான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி நடந்துக்க. இதை பார்த்துட்டு இட்டோஷி சாய்க்கு மனசு கேட்கல. அப்ப அவனோட பிளாஷ் பேக்ல, தம்பி நீ சூப்பரா பண்ண, கூட சேர்ந்து விளையாடு. ஏன்டா இப்படி பண்ற? உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் இப்படி மாறிட்டேன்? ரெண்டும் ரெடியா இருக்கான் வேட்டையாடுற மாதிரி. போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் கத்த. ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்க. இட்டோஷி சாய் வந்து பால் எடுக்க. இப்ப ரென் விசஸ் சாய்க்கு மட்டும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுக்காம டிஃபெண்டும் பண்ணிக்கிறானுங்க. பால ட்ரிபிளிங்கும் பண்றானுங்க. இட்டோஷி ரென் சாய்ன்னு சொல்லிட்டு மக்கள் உற்சாகமா கத்த. கிரவுண்ட்ல இப்ப ரெண்டு பேருக்கான மேட்ச் மாதிரி தான் இப்ப நடக்குது. அண்ணகாரனும் தம்பிக்காரனும் தள்ளி விட்டுட. ஆனா ரெண்டு விட்டு கொடுக்காம பால் அவனுக்கு பின்னாடி அனுப்பலான்னு பாக்க ரென் அந்த பால முன்னாடி அனுப்பிச்சிடறான். அந்த பால் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாக்க. ஐக்கும் எவ்வளவு ஜம்ப் பண்ணி பாக்குறான், அது அவனுக்கு எட்டல. பின்னாடி பார்த்தா இசாகியும் வர. ரெண்டு ஒரு பக்கம் பாக்குறான், இட்டோஷி சாயும் ஒரு பக்கம் பாக்குறான். இதுதான் லக் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பால கோலுக்கு போட. அந்த கோல் கீப்பரால அதை தடுக்கவே முடியல. எல்லாரும் ஷாக்காவே ஹீரோவும் கோல் போகுமான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அவ்வளவுதான் கோல் போயிடுது. இருக்கிறதுல வேற லெவலான ஷாட் எவனுமே எதிர்பார்க்கல. எல்லாம் அசந்து போய் வாயை பொழந்து பாக்குறாங்க. கோல்டா அப்படின்னு இசாக்கி கத்த. எல்லாரும் உற்சாகமாயிடுறாங்க. ப்ளூ லாக் இதுல ஜெயிச்சிட்டாங்க. நம்பர் 11 ப்ளூ லாக சேர்ந்த ஒரு ஃபைனல் கோலை போட்டு ப்ளூ லாக ஜெயிக்க வச்சுட்டாரு. எல்லாருமே ஹாப்பியா இருக்கு. ஈகோயிஸ்ட் வெரிடா கோல் போட்டியில சுட்டு அவன் கூஸ் பம்மா இருக்கு. ப்ளூ லாக் ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. எல்லாருமே பார்த்து ஹாப்பியாவே அண்டர் 20 சேர்ந்தவங்க எல்லாம் மூச்சு தள்ளுறானுங்க. ஜீனியஸ், என்னையா நீ எனக்கு பாஸ் பண்ணி தான் கோல் போட்டுக்கலாம், ஏன் அப்படி பண்ண? லாஸ்ட்ல இருந்த 1 மினிட் அந்த பால் உங்களுக்கானதெல்லாம் கிடையாது. எனக்கும் என் தம்பிக்கும் இருந்த பாக உங்களுக்கு பாஸ் பண்றதுல எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனா தெரியல, அதனால. அப்படியா? ஆனா நீ அந்த இடத்துல சாக்காந்த வச்சு பார்த்தா அண்ணங்காரனே தம்பி மிஞ்சிட்டான்ற ஒரு அதிர்ச்சியில இருந்து போல. இருந்தாலும் நீ பாமிஸ் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலையே. வெயிட் பண்ணு, பொறுமையா பாத்துக்கிறேன். எண்டு கிரேட் உனக்கு தான் இசாக்கி அப்படின்னு ஆரியவன் சொல்ல. நைஸ் கோல் போட்டீங்க ஹீரோ அப்படின்னு ஐக்கும் வந்து இசாக்கியை பாராட்டுறான். அப்படியா? நானும் எதிர்பார்க்கல. உண்மையில சொல்ல போனா அது ஒரு லக்குன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல கடைசி மூமெண்ட்ல நம்ம யாருக்குமே விட்டு வைக்காம அவனுக்கு ரெண்டு பேரும் மோதனானுங்க. அந்த சமயத்தை தான் நான் பயன்படுத்திக்கிறேன். நல்லாவே தெரியுது நீ மத்தவங்களோட சண்டையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஆள் போலயே. இருந்தாலும் அந்த கண்டிஷன்ல எனக்கு வர வேண்டிய பால் தான். இருந்தாலும் உனக்கு கிடைச்சது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. அது உனக்கான லக்கு தான் இசக்கி. நாங்க தோத்துட்டோம், கங்க்ராச்சுலேஷன் ப்ளூ லாக் அப்படின்னு அவன் உன்னோட பக்கம் பேசிட்டு கை கொடுக்க. இதெல்லாம் ரெண்டு பார்த்துட்டு ஏத்துக்க முடியல, வெறுப்பாவறான். அப்ப ரென்னோட அண்ணனும் ரென்னு நான் தப்பா கணக்கு பண்ணிட்டேன். ஜாப்பனீஸுக்கு ஏத்த நல்ல நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் இந்த இடத்துலயும் இருக்காங்க. ஆனா என்ன சொல்றேன், உண்மையிலேயே சொல்றேன், நீ இந்த கண்ட்ரி சர்பா ஒரு மிகப்பெரிய ஆளா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான அவைக்கு நீ உருவாக்கிட்ட. அது மட்டும் இல்லாம அங்க நிக்கிற நம்பர் 11 அவ எல்லாரையும் விட அசாதாரணமானவன் இசாக்கி யோசி. அவனால கண்டிப்பா இந்த கண்ட்ரியோட ஸ்ட்ரைக்கர்ன்ற பேரை மாத்துவான் அப்படின்னு அவனை பார்த்து சொல்ல. இப்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு இன்னும். அதுக்கப்புறம் டீம்மேட்ஸ் எல்லாம் பாராட்ட. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஹாப்பியா இருக்க மட்டும் சொல்றான். என்னோட ஃபியூச்சர் பத்தி கேக்குறாங்க, நான் என்ன சொல்றது? அப்ப ஹீரோ ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட யோசிச்சு பாக்குறான். அவனுக்கான எல்லா சவால்களையும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு கப்பு தான் ப்ளூ லாக் வின் பண்ணதுல அண்டர் 20 வேர்ல்டு கப் கிடைச்சாலே போதும். அது மட்டும் இல்லாம நான் இதுக்கப்புறம் ஜப்பானோட U20 வேர்ல்டு கப்புக்கு லீட் பண்ணுவேன் அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் ஒரு சாங்க போட்டு ஜம்முன்னு எல்லாரும் ஃபைனலா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் திரும்பி அவங்களுடைய ட்ரெஸ் சேஞ்ச் ரூமுக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்க. ஈகோயிஸ்டும் கங்க்ராச்சுலேஷன் டைமண்ட்ஸ், நீங்க இத்தனை நாள் போராடினதுக்கான பரிசு இப்போ உங்களுக்கு கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் உங்களோட ஃபுட்பால் கரியர் வேற மாதிரி போகும். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை உருவாக்கிட்டேன். இருந்தாலும் என்னோட டீம் சேஞ்ச் ஆகுது. வேர்ல்டு கப்புக்காக ஜப்பான் சார்பா யாராச்சும் ஒரு ஹீரோ இந்த இடத்துல லீட் பண்ணி முன்னோக்கி போகணும். ப்ளூலாக பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய அச்சீவ்மெண்ட் ரீச் பண்ணதுனால திரும்ப நீங்க வர தேவையில்ல. கேட்டீங்களா? வேற லெவல்ல இது செலிப்ரேட் பண்றதுக்கான நேரம் சொல்லிட்டு எல்லாரும் அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணு. ஹீரோவும் கடைசி அந்த இடத்துல கிளம்பி போறான். எல்லாருமே அந்த இடத்த விட்டு போன பிறகு அந்த ஒரு குட்டி பையனும் அவங்க அம்மா அப்பா கூட திரும்ப கிளம்ப. ஹீரோ பார்த்து அதுக்கப்புறம் ரெண்டு கிட்ட வந்திருக்கான். ரெண்டு ஏன்டா இப்படி உட்காந்துட்டு இருக்க? உன்னால கோல் போட முடியலன்னு ஃபீலிங் இருக்கியா? கவலைப்படாத. இருந்தாலும் நீ ஜாயை தோக்கடிச்சிட்ட, அதுவே உனக்கு பெரிய விஷயம் தான். பட் இருந்தாலும் நீ போட வேண்டிய கோல் எனக்கு கிடைச்சதுக்கான காரணமே ஒரு லக்கு மட்டும் தான். இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறது யோசின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிளம்ப. இசாக்கி என்ன பொறுத்தவரைக்கும் பழைய இசாக்கி செத்துட்டான். இதுக்கப்புறம் என்னோட எனிமி தான் நீ. கண்டிப்பா ஒன்னு என்ன ஃபியூச்சர்ல தோக்கடிச்சு கொல்லுவேண்டா அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் ஈகோயிஸ்டும் ப்ளூ லாகோடைய சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான். பாத்தீங்களா ப்ளூ லாகோடைய பாசிட்டிவான விளைவுகள்? இது கண்டிப்பா ஃபியூச்சரை மாத்தும். கண்டிப்பா எல்லாரும் ஏத்துப்பீங்களா இதை? அப்புறம் எல்லாருமே ப்ளூ லாக ஏத்துக்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட். ஈகோயிஸ்ட் வில்லத்தனமா சரிங்க. ப்ளூ லாகோடைய வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் உருவாகலாம். அடுத்து ப்ளூ லாகோடைய ப்ராஜெக்ட்டுக்கு ரெடியா அப்படின்னு ஈகோயிஸ்ட் சொல்ல. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஹோட்டல்ல ஒருத்தனும் போன் எடுக்கிறான். என்னது ப்ளூ லாகா உங்களை தோக்கடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனும் கேட்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா ஃபைனல் எபிசோட் வெறித்தனமா இருக்கும். அனிமேஷனும் கொஞ்சம் லைட்டா மாத்திட்டு இருப்பாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு நடுவுல. முடிஞ்ச அளவுக்கு இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு சொல்லலாம். இந்த சீசன் ரேட்டிங்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுட்பால் எமர்ஜி போட்டு கடைசியாக இந்த வீடியோக்கு லைக் போட்டு போயிடுங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.